கொள்ளையர் வங்கியை உடைக்காமலேயே $1 பில்லியன் திருடினால் என்ன ஆகும்? டூசி மினோனினில் ரஷ்யாவை தளமாக கொண்ட ஒரு குழு வங்கி ஊழியர்களுக்கு ஒரு சாதாரண மின்னஞ்சல் அனுப்பியது. அதை யாரோ ஒருவர் திறந்தார். அவ்வளவுதான். உள்ளே நுழைந்தாயிற்று. கார்பனக் என்று அழைக்கப்பட்ட இந்த குழு உடனே எதுவும் செய்யவில்லை. அவர்கள் காத்திருந்தார்கள். மாத கணக்கில் ஊழியர்களின் திரைகளை பதிவு செய்தார்கள். எந்த பட்டனை அழுத்தினால் பணம் நகரும், எந்த நேரத்தில் ஏடிஎம் கட்டளைகள் வரும் என்று எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டார்கள். வங்கி மேலாளர்களை விட வங்கியை நன்றாக புரிந்து கொண்டார்கள். பிறகு ஒரு நாள் திட்டமிட்ட நேரத்தில் ஏடிஎம்கள் தானாகவே பணம் கக்கின. 30 நாடுகளில் கணக்குகள் வழியாக பணம் ஓடியது. யாருக்கும் தெரியவில்லை. இது ஹேக்கிங் அல்ல, இது நடிப்பு. குற்றவாளிகள் வங்கி ஊழியர்களாகவே மாறிவிட்டார்கள். கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே $1 பில்லியன் காணாமல் போயிருந்தது. சாவியை உடைக்காமல் சாவியாகவே மாறிவிட்டால் எந்த கதவும் திறக்கும்?